அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பழமொழி 400 இருக்குது. 10 வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ போன வீடியோவில் இதில் 11 to 20 வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. 11வது பாருங்கள். பழமொழி அறிவு ஆடை போன்றது. இதுதான் அதோட பழமொழி பாருங்கள். அணியெல்லாம் ஆடையின் பின். அதாவது தங்கம், வைரம், வைடூரியம் அந்த மாதிரி எவ்வளோ மதிப்புமிக்க ஆடைகள் அணிகலன்களை அணிந்திருந்தாலும் அவைக்கு முன்னாடி நம்ம ஒரு அழகான ஆடை அணிந்திருந்தால் மட்டும்தான் அந்த அணிகலன்கள் நம்மளை இன்னும் அழகுபடுத்தும். அணியெல்லாம் ஆடைக்கு பின்னால். அதே மாதிரி அறிவு தான் ஆடை மாதிரி. ஒரு மனிதனுக்கு அறிவுங்கிறது அடிப்படை தேவை. அந்த அறிவுக்கு பின்னால் எல்லாமே. ஆடைக்கு பின்னால் ஆபரணம் சொல்கிற மாதிரி இந்த அறிவுக்கு பின்னால் எல்லாமே அப்படின்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. அறிவு ஆடை போன்றது, அணி எல்லாம் ஆடையின் பின். இதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். அறிவினால் மாற்றி ஒன்றும் எல்லா ஒருவன் பிறதினால் மாண்டதென்னவாம். அப்படிங்கிறதான் அறிவு தான் எல்லாமே, அணிகலன்கள் எல்லாம் ஆடைக்கு பின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இது 12வது பழமொழி பாருங்கப்பா. 12 வம்புக்காரரின் வாய். எப்படி இதுக்கான பழமொழி பாருங்கள். அம்பலத்தால் கூடுபவர் அப்படின்னா ஒரு அறிவு இல்லாதவங்க வாய் பேசுறது அதை கண்டு கொள்ளாமல் இருப்பது தான் மேலானது. இப்போ ஒரு அறிவே இல்லாதவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அதை கண்டு கொள்ளக்கூடாது. அது எப்படின்னா ஒரு பொது இடத்துலையோ ஒரு ஊர் சபையிலையோ, அம்பலம்னா ஊர் சபையிலையோ இப்போ ஒருத்தர் கட்டி போட முடியுமா? கண்டிப்பாக கட்டி போட முடியாது. அதே மாதிரி இந்த அறிவு இல்லாமல் பேசுகிறவங்களோட அந்த வார்த்தைகளையும் நம்ம கண்டு கொள்ளக்கூடாது அப்படின்னு இந்த பழமொழியில் பேசுகிறாங்க. வம்புக்காரனின் வாய் அம்பலத்தால் கூடுவர். இது ரெண்டும் தான் முக்கியம். இது ரெண்டையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். தெரியாதவர் தம் திறனின் சொல் கேட்டல் பரியாதார் போல் இருக்க. அப்படிங்கிறது தான். அவங்க அறிவில்லாதவங்க பேசாமல் இருக்கவும் முடியாது அவங்களால. அது அறிவு இருக்கவங்க அதை பொறுத்துட்டு போகணும் அப்படின்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. அடுத்து 13வது பழமொழி பாருங்கப்பா. அன்பால் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதுனா அம்பு விட்டு ஆக்கறக்க மறு அப்படின்னா அதாவது பசுட்டு ஒரு பாலை கறக்கணும்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு அது கன்றுக்குட்டியை விட்டு ஊட்ட விட்டு அப்போ தான் அது அந்த பாசத்தில் பால் சிறக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பாலை கறக்க முடியும். அது இல்லாமல் அந்த பசுமாடை அம்பு விட்டு எய்து கொன்னுட்டு அதுக்குள்ள பால் கறக்கணும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் அன்பு வழியில் ஒருத்தட்ட ஒரு காரியத்தை சாதிக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள துன்பப்படுத்தி கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த பழமொழியில். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். அன்பின் நெகிழ வழிபட்டு கொள்ளாது நின்ற பொழுதினும் முடிவித்து கொள்வதே அப்படிங்கிறது தான் இதோட ஃபர்ஸ்ட் லைன். இந்த லாஸ்ட் லைன் இது டைட்டில். 3 பார்த்துக்கோங்க. 3லேருந்து தான் நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம Group 2 Group 4 கேட்ட கொஸ்டின்ஸ் பின்னாடி வருது. அடுத்து 14 பாருங்கள். இனத்தை கொண்டு மதிப்பிடல். அயலார் பழமொழி பாருங்கள். அயலார் அறியார் அட்டுனோ இல்லை அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் சமைக்க முடியாது, எப்படியும் வாசனை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கயல் விழி மீன் இருக்குல்ல, மீன் எப்படின்னா மீனே பார்த்து பயப்படுற அளவுக்கு மைத்தீட்டின பெண்ணே. ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரவங்க அறியாமல் நம்மளால் ஒரு சமையல் கூட செய்ய முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மனுஷனோட நல்ல குணமும் அப்படி தான். நல்ல குணம் தீய குணம் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத அவங்க கூட பழகிறவங்கள வச்சு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டில் இருக்க முனிவர்கள் அறிஞர்களை கூட அவங்க கூட சேர்ந்துருக்க இனத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அவங்களோட குணம் எப்படி அப்படிங்கிறத சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அவங்க சேர்ந்துருக்கவங்கள வச்சு ஒரு மனிதனோட குணத்தை மதிப்பிட முடியும் அப்படின்னு சொல்கிறதா இந்த பழமொழியோட அர்த்தம்.
ஃபஸ்ட் லைன் பாருங்கள். முயலே வேண்டாம் முனிவரே ஆயினும் இயல்பவ என்பது இனத்தால் அறிக அப்படின்னா நம்மளோட இனத்தால் நம்மளோட குணத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிறதா இந்த பழமொழிக்கான அர்த்தம். அடுத்து 15வது பழமொழி பாருங்கள். பயன் நோக்கி செய்வது உதவி ஆகாது அப்படிங்கிறதா 15வது. இதுக்கான மீனிங் என்னென்னா, ஐரை விட்டு வர அல் வாங்குபவர் அப்படிங்கிறதா இதுக்கான பழமொழி. இது என்ன மீனிங்னா, ஐரை மீனை மாற்றி பெரிய விரால் மீனுக்கு ஆசைப்படுறதா இந்த பழமொழிக்கான மீனிங். எப்படின்னா, சின்னதாக ஒரு உதவி செஞ்சுட்டு பெரிய ஒரு உதவிக்காக அவங்கள்ட்ட போய் காத்திருக்கிறது தான். இங்கே பாருங்கள், சிறிய பொருள் கொடுத்ததும் செய்த வினையால் பெரிய பொருளாக கருதி வரேன் அப்படிங்கிறது தான் இதோட ஃபஸ்ட் லைன். சின்ன பொருள் சின்ன உதவி செஞ்சுட்டு பெருசாக எதிர்பார்க்குறது தான். ஐரை மீனை விட்டு விரால் மீனுக்கு ஆசைப்படுறது தான் இந்த பழமொழிக்கான அர்த்தம். அடுத்து 16 பாருங்கள். நல்லதை உணர தீயவரால் முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான அதுக்கான பழமொழி பாருங்கள். அயிலே பிழுதல் அயில் அப்படிங்கிறாங்க. அது என்ன மீனிங்னா, ஒரு வலிமையான இரும்பை பிளக்கணும்னா அதை இன்னொரு இரும்பால் தான் முடியும். அதே மாதிரி ஒரு நல்லவர்களை பற்றி அறியணும்னா அவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் நல்லவங்களை பற்றி அறிய முடியும். அவங்க தீயவங்களாக இருந்தப்போ அவங்க நல்லவங்களை பற்றி அறியவே முடியாது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்கள். நல்லார் நலனே உணரின் அவரினும் நல்லார் உணர்வா பிறர் உணரார் அப்படின்னா, நல்லவங்களை அறிகிறதுக்கு அவங்கள விட நல்லவங்களாக இருந்தால் தான் அவங்க நல்லவங்கன்னு அறிய முடியும். தீயவங்களால் அதை உணர முடியாது அப்படிங்கிறது தான் இதுக்கான பழமொழி. இது பழமொழி பாருங்கள். அயிலே பேல்வ ஆயினும். அடுத்து 17வது பழமொழி பாருங்கப்பா. அதாவது செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும் அப்படிங்கிறது இதில் உள்ள பழமொழி பாருங்கள். அரங்கினுள் வட்டக்கரை இழந்த தார்கருக்கு கிளியே போகிறோம் அப்படின்னா, ஒரு அரங்கத்தில் சுற்றி இருந்து வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அந்த அரங்கத்தில் விளையாட்டோட அந்த கஷ்டம் தெரியாது. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது. அந்த விளையாட்டை பற்றி உண்மையாக தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டம் தெரியும். செய்பவனுக்கு தான் வருத்தம் தெரியும். அரங்கினுள் வட்டம் கரைந்தனன் தான் தெளியே போ. இதுதான் இதுக்கான அந்த பழமொழி. இதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். ஊழை இருந்து நுண்ணிய கூறி கருமம் புறையிருந்த வரரின் புக்கன் விழிதல் அப்படிங்கிறதான். ஓரத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு, சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு உள்ள அந்த விளையாடுற அந்த கஷ்டம் தெரியாது அப்படிங்கிறதான் இந்த பழமொழியோட அர்த்தம்ப்பா. அடுத்து 18வது பழமொழி என்னன்னு கேட்டிங்கன்னா, பகையை அறவே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு மன்னருக்கு அறிவுரை கூறுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது என்னன்னு பாருங்கள். அறிந்தறிகால் நீர் படுக்குமாறு அப்படின்னா, ஒரு நெல்லை விளைச்சி அறுவடை பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த துகள்கள்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க. அதை எப்படி உழுது நீர் விட்டு அழிக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு மன்னரும் ஒரு நாட்டில் போர் செய்யும் போது அதை முழுமையாக அதை வெற்றி பெறணும். அப்படி அந்த மன்னரை அழிக்காமல் விடுறதுனால அந்த எதிரி நாட்டு மன்னர் திரும்பவும் வளர்ந்து எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவரை முழுமையாக அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள்பா. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். பொருந்தாதவாறே பொருந்த தட்டகனும் இருந்தமையாராக்கி இறக்க வெகுடல் அப்படிங்கிறது இதோட முதல் லைன். இதோட பழமொழி பாருங்கள். அறிந்தாரின் கால் நீர் படுக்குமாறு. இதனால் பகையை அறவே ஒழிக்க வேண்டும். பகையை அறவே ஒழிச்சிடணும். அது கொஞ்சம் விட்டாலும் திரும்பவும் வளர்ந்து நம்மளே திரும்ப அழிச்சிரும் அப்படிங்கிறது தான் இதோட இது. அடுத்து 19வது பழமொழி பாருங்கள். மூடர்களின் உறவு கூடவே கூடாது அப்படிங்கிறது. அறிவாரை காட்டார் நரி அப்படின்னா, நெல் அறுக்கிறவங்க அவங்களோட வேலையை தான் அவங்க கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நிறைய வரதாக காமிச்சு அவங்க வேலையை யாரும் கெடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நெல் அறுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அந்த மாதிரி அறிவு உடையவங்க நுட்பமான பல நூல்களை கற்று உலகறிவு பெற்றவங்க
அறிவு இல்லாதவங்களோட சேர மாட்டாங்க அப்படிங்கிறதா இதுக்கான இந்த பழமொழிக்கான அர்த்தம்ப்பா. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். தெரிவுடையானோடு தெரிந்த உணர்ந்து நின்றார் பரியார் இடைப்புக்கார் பண்பறிவார் மன்றம் அப்படிங்கிறதுனா அறிவுடையவங்க அறிவு இல்லாதவங்களோட சேர மாட்டாங்க அப்படிங்கிறதான்ப்பா இதுக்கான மீனிங். அடுத்து 20வது இது பாருங்கப்பா. ஈகையே செல்வத்திற்கு அழகாக தான் 20வது இது. அதோட இது பழமொழி பாருங்கள். அழகோடு கண்ணின் இழவு அப்படிங்கிறாங்க. ஒரு மன்னன் எவ்வளோ பெரிய மன்னனாக இருந்தாலும் அவங்களும் ஒரு நாள் தன்னோட ஆட்சியை இழந்திருக்காங்க. அதே மாதிரி எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தவங்களாக இருந்தாலும் அவங்க தன்னோட பதவியை ஒரு நாள் இழந்திருக்காங்க. அதே மாதிரி திருவிழா இன்றைக்கி திருவிழா நடக்குதுன்னா நாளைக்கு அந்த ஊரே வெறிச்சோடி காணப்பட்டிருக்கு. அந்த மாதிரி எல்லாமே ஒரு நாள் நிலை இல்லாதது அப்படிங்கிறத அறிஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறவங்களோட செல்வம் தான் நிலைக்கும். அப்படி உதவி செய்யாதவங்களோட செல்வம் வீணானது. அது எதுக்கு உண்மையாக சொல்கிறாங்கன்னா, அழகான ஒரு பெண்ணு அழகாக ஒரு பெண் இருக்காங்க, அவங்களுக்கு கண் இல்லைன்னா எப்படி இருப்பாங்க? கண் இல்லாமல் அந்த பெண்ணோட இது அழகு வீண் தானே அப்படிங்கிறாங்க. அதுதான் இதோட மீன். அழகு ஆழக்கெடுக்கும் கண்ணின் இழவு அப்படிங்கிறது தான் இதோட இது. ஃபஸ்ட் லைன் பாருங்கள். முழவொலி முன்னீர் முழுதுடன் ஆண்டார் விழா ஊரின் கூத்துதை போல் விழுந்தவித்தல் கண்டு அப்படிங்கிறதான் இதோட ஃபர்ஸ்ட் லைன். அதாவது ஒரு ஊரில் விழாவே நடக்குதுனாலும் நாளைக்கு அந்த ஊர் விரிச்சோடி போயிடும், எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம்ப்பா.